தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சுருக்கமாக இப்போது உலகில் உள்ள விஷயங்களை பார்க்கலாம். இந்த உலகத்தில் யாரும் நிலையாக இருக்க போகிறது இல்லை. எல்லாமே அவங்க சரீரத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இந்த அடிமையிலிருந்து விடுதலையாகிறதே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு வரம். ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அவன் சரீரத்தில் அவன் அடிமைப்பட்டு தான் கிடக்கிறான். எப்போ வேணாலும் அந்த சரீரத்தை விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறான். மண்ணோடு மண்ணாக போகிறதுக்கு தயாராக இருக்கிறான். இப்படி அடிமைப்பட்டு தன் சரீரத்தில் கிடக்கிற மனிதன் அதிலேருந்து விடுதலையாவது எப்படின்னு தெரியாமல் தன்னைத்தானே அழித்து கொள்கிறதற்கு நவீன ஆயுதங்கள் மூலம் போர் அப்படின்னு சொல்லி அவனே அழிஞ்சு போயிடுவான் கொஞ்ச நாளில். ஆனால் அவன் தன்னைத்தானே வேகமாக அழிச்சிக்கிறதற்கு போர் அப்படின்னு நவீன ஆயுதங்களை தயாரித்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறான். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மனிதனுக்கு வாழக்கூடிய காலமே கொஞ்ச காலம் இந்த பூமியில். அவன் அந்த கொஞ்ச காலத்தில் இறைவனை தேடி அவன் தன் பாவத்திலிருந்து விடுதலையாவது எப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்கு தான் அந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு தன்னைத்தானே அழிக்கிறதுக்கு நீயே அழிஞ்சு போவ, அதுவும் பத்தாதுன்னு சொல்லி தன்னைத்தானே அழிக்கிறதற்கு வேகமாக அழிக்கிறதுக்கு நவீன ஆயுதங்கள் இதெல்லாம் தயாரித்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறான். இது எங்கே போய் முடிய போது தெரியலை. எந்த மனுஷனும் இறைவனை தேடவே இல்லை. இறைவனை தேடினால் அவருடைய வழியின்படி நடந்தால் ஒவ்வொரு மனிதனும் அன்பாயிருப்பான். ஒவ்வொரு மனிதனும் தன் சரீரமாகிய வீட்டில் நிலைத்திருப்பான். மரணத்தை ஜெயிப்பான்.